வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. அவசரத்துக்கு ஒரு டிஃபன் பண்ணணும், வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா வீட்டில் ரவா மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியாக இந்த இட்லி பண்ண முடியும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் ரவா எடுத்துருக்கோம், 250 கிராம் இருக்குது. இதை வச்சு நாம் இப்போ இட்லிக்கான மாவு ரெடி பண்ணலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 3 சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ரவாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். 250 கிராம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் காய் ஏதாச்சும் சேர்த்துறதா இருந்தால் வெங்காயம் வதக்குனதும் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரவா சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம ப்ளைனாக ரவாவில் தான் பண்ணுறோம். அவ்வளோதான், 2 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் உப்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே டைமில் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி ஆகிடும். மொத்தமாகவே நான் இந்த கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை விட தண்ணியாக இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஸோ இந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 இட்லி வரைக்கும் வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சுட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இட்லி வெளியே எடுத்து வச்சுட்டோம், கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ இட்லி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.